ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாம இங்க யாரையும் ட்ரேட் பண்றதுக்கு ஊக்குவிக்க இல்லை. அதே மாதிரி இங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம். முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம கொடுத்திருந்த லெவல்ஸ், நாம சொல்லியிருந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி நடந்திருந்தது அப்படின்றத பார்த்துட்டு திங்கட்கிழமை உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். நாம இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 950 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 800க்கு மேல இருக்கா இல்ல 800க்கு கீழே இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டா அமையிறது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ் 812ல ஓப்பன் பண்ணியிருக்கான். 812ல ஓப்பன் பண்ணவன் ப்ரீவியஸ் டே ஹையை கூட ரீச் பண்ண முடியல. நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 860 அந்த ரேஞ்சிலே ரிவர்சல் ஆயிட்டான். ரிவர்சல் ஆனவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கான். 720 பக்கத்துல லோவை கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட S1 அப்படின்றத பிரேக் பண்ணிட்டான். S1 அப்படின்றத பிரேக் பண்ணியிருக்கான். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம சொல்லியிருந்த அந்த 800 லெவல்ஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். கீழே பவுன்ஸ் வந்தவன் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட S1லயே ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்திருக்கான். ஓகேவா, இந்த இடத்துல இந்த கேண்டில் கொஞ்சம் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கான். ஆனாலுமே நாம சொல்லியிருந்தா அந்த 800 தாண்டி மேல போக முடியல. மார்க்கெட்டு 800க்கு கீழே தான் நின்றுச்சு. மார்க்கெட் இப்போ க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 750ல கொடுத்துருக்கான். 750ல கொடுத்துருந்தாலுமே இன்னும் 800ல ப்ரீமியம் சப்போர்ட் இன்னமும் கிடைக்கல. 800ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்காதனால தான் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ்குள்ள போயிருக்கு. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஒரு ட்ரெண்டான மூவ் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது தான். 24,600 புட்டு, 25,150 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்னா 24,976, 24,887, 24,711, 24,623. இதுதான் நாம இன்னைக்கு எடுத்திருக்க லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்றதுக்கு, ஒரு பை பண்றதுக்கோ இல்லை செல் பண்றதுக்கோ அதுக்குண்டான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸ் எடுத்த எல்லாருக்குமே தெரியும். நாம ஸ்பாட் கோர்ஸ்லேயே சொல்ற விஷயங்கள் அதுதான். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். ப்ரீமியம் ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். உண்மையாவே நீங்க எங்க ட்ரேட் பண்ணணும் எங்க பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றது ப்ரீமியத்தோட ப்ரைஸ் தான். ப்ரீமியத்துல நாம சொல்ற இந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம், ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது அதை பொறுத்து தான் அமையும். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்க எதுவும் என்ட்ரிஸை ட்ரை பண்ண வேணாம். இதை ஒரு கைட்லைனா மட்டும் பார்க்கறது நல்லதா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி வேணா நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த லெவல்ஸை நீங்க வாட்ச் பண்றதுனா வாட்ச் பண்ணலாம். ஓகேவா, சரி. இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரை மார்க்கெட் 800, நாம நேற்று சொல்லியிருந்த அதே ஸ்ட்ரைக்கு தான் 800. அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் மேலே போகணும் அப்படின்னா 850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 24,950 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு ப்ரீமியத்தை பொறுத்தவரையும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ். இந்த ஏடிஎம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் டிகே ஆகவில்லை. போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருந்ததோ அதே விஷயம்தான் இன்னைக்கும் நடந்திருக்கு, இந்த வெள்ளிக்கிழமையும் நடந்திருக்கு. போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம்
203 ஓபன் பண்ணி க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா 206 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்துருந்தா நினைக்கிறேன். இந்த வாரம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில 203 ரூபாய், வேலைக்கிழமை க்ளோசிங்ல 203 ரூபாய் வச்சிருந்தா இப்ப திரும்ப வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லயும் அதே 203 ரூபாய் தான் வச்சிருக்கான். அந்த டிகே அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது இங்க நம்ம பெரும்பாலும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் பண்ண போறோம். இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ஃபியூச்சர்ஸை பண்றவங்க ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு செல்லரோட மார்க்கெட். அந்த செல்லரோட மார்க்கெட்ல மார்க்கெட் அவனுக்கு சாதகமா தான் இருக்கணும். அவனுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா பிரைஸ் டிகே ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த டிகே அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் அவனுக்கே சாதகமா இல்லை அப்படின்றது தான் அங்க மீனிங். அந்த இடத்துல செல்லர் அப்படின்றவன் வேகமா அவனோட பொசிஷன்ல ஆட் பண்றதோ இல்ல எக்ஸிட் பண்றதோ அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவும் எப்படி சொல்றது, ஒரு ரெடியா இருப்பான். ஸோ அந்த மாதிரி நேரத்துல மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அப்படின்றது வேகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பா மாறிடும். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கு, ஓப்பன் பிரைஸ் 812 ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் ஆன உடனே ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில், ஒரு ஹை போயிட்டு அங்கிருந்து ஒரு ரெட் கேண்டில் போயிட்டு இருக்கான். அடுத்த கேண்டிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கிரீன் கேண்டில், அந்த ஒரே கேண்டில்ல பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் மூவ் பண்ணியிருக்கான். ஆனாலுமே அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகமான ஃபால். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். மார்க்கெட்ல வேகமா மேல போறது, வேகமா கீழே வர்றது, வேகமா மேல போறது, கீழே வர்றது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று நடத்த போறோம். இதுல ஒரு ஆப்ஷன்ஸோட மார்க்கெட்டை நீங்க எப்படி வாட்ச் பண்ணணும் ஒரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை ஒரு செல்லர் செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த செல்லர் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணுவானா இல்ல ஆட் பண்ணுவானா, அதாவது எக்ஸிட் பண்ண வேண்டிய சூழல் அவனுக்கு வருமா வராதா அப்படின்ற விஷயத்த நாம எப்படி பார்க்கணும் அப்படின்ற லாஜிக்கை பேஸ் பண்ணி அந்த ஒரு டாபிக்கை மட்டுமே எடுத்து நாம ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னா வருகிற 8ஆம் தேதி, அதாவது ஜூன் மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் டைமிங் நாம கன்ஃபார்ம் பண்ணல, தேதி இதுதான், ஜூன் 8ஆம் தேதி. இந்த வெபினார் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட் வழியா இருக்கும். இந்த கூகுள் மீட்டோட லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனல்ல தான் நாம ஷேர் பண்ணுவோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வெபினார் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். அந்த வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும். அந்த இடத்துல நாம எதுவும் இந்த இடத்துல பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்க போறது கிடையாது. இங்க யூடியூப்ல ஷேர் பண்ற இந்த வீடியோவோட லிங்கை நாம கொடுப்போம். அதை தாண்டி ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ண ஆவரேஜ் ப்ரைஸ், அதோட லெவல்ஸை மட்டுமே நாம அங்க ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அதை தாண்டி அந்த குரூப்ல வேற எதுவும் பெருசா எதுவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெருசா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் தான் நாம அங்க ஷேர் பண்ணிட்டு இருப்போம் டெய்லியுமே. இப்போ அந்த வெபினாரோட லிங்க்கும் நாம அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ண போறோம். விருப்பம் இருக்கு, வெபினாரை அட்டன் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை நாம அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேல இருக்கானா இல்ல கீழே இருக்கானா, ஸ்பாட் அந்த லெவல்ல ரீச் பண்ணும்போது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை நாம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஏன் எடுக்கிறோம் அப்படின்றது புரியும். அந்த லெவல்ஸை ஸ்பாட் ரீச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.